சந்தோஷமாக குடும்பமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொலு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரே வந்து கொண்டாட்டமாக இருக்கிற இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல ஆப்புகள், பல கத்திகள் பல பேர் தலையில் வந்து தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தினேஷ் மிரட்டிகிட்டே இருக்காரு. எப்போ வேணாலும் மனோஜ் கிட்ட உண்மையை சொல்லிடுவேங்கிறாரு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து அவருக்கு ரோகிணி வந்து பொன்முட்டையிடுற வார்த்தை. ரோகிணியை மாட்டி விட்டால் இவர் கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்காது. 30 லட்சம் கிடைக்காட்டியும் 3000 கிடைச்சா கூட போதும்னு நினைக்கிற மாதிரி அதுதான் அவர். ஸோ அவ்வளோ சீக்கிரம் அவர் சொல்ல மாட்டார். ஆனால் ரோகிணிக்கு பயம் அதிகமாகிட்டே போகுது. என்னைக்காச்சும் ஏதாவது வெளில தெரிஞ்சிருமோ, டேரெக்டாக வந்து சாமியார் வேஷத்தில் வராரு, ஏற்கனவே முத்து வேறு பயமுறுத்துறாரு வேறு. இது எல்லாத்தையும் யோசிச்சு ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி அவங்க முத்துவையும் கோத்து விட்டு, முத்துவும் மீனாவும் வந்து இந்த சத்யாவுடைய திருட்டு வேலையை வந்து மறைச்சிட்டாங்க. இவங்க 2 பேத்துக்கு எல்லாம் தெரியும், திருட்டு குடும்பம், அவங்கள வந்து அவ்வளோ அவமானப்படுத்துனது இந்த குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு இடியை தூக்கி வந்து இவங்க தலையில் போட்டு கடைசியில் விஜயா வந்து இவங்களை வெளில துரத்துறது. அதன் மூலமாக சிட்டி வந்து தினேஷையும் அடிச்சிருவார், முத்து மீனாவை வீட்டை விட்டு போயிடுவாங்க. எல்லா வகையிலையும் நமக்கு வந்து நல்லதாக நடந்துடும் அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது தெரியாமல் முத்து அவரோட ஃபோனை கண்ட இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து எப்படியோ தப்பிச்சிடுறாரு. இந்த தடவை எப்படி தப்பிக்க போகிறாரு, இல்லை வந்து கடைசியில் மாட்டி கடைசியில் வீடியோவெல்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டு டெலகாஸ்ட் பண்ண போகிறாங்களாங்கிறது ஒன்று இருக்குது கோலு நடக்கும் பொழுதே. ஏன்னா வந்து சத்யா மட்டும்தான் இல்லை, இந்த சந்திரா சீதாலாம் இருக்கும்பொழுதே அந்த விஷயத்தை தெரிஞ்சு அவளை திருட்டு குடும்பமேனு வந்து இப்படி கழுத்தை பிடிச்சி தரலாத குறையாக வந்து சாமி ஆடிடுவாங்க விஜயா. ஆனால் இன்னொரு பக்கம் விஜயாவுக்குமே ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குது. இந்த தீனான்றதி முதல்ல டான்ஸ் கிளாஸ் போகிறது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் மாஸ்டர் தலைமையில் கல்யாணம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் இவங்க 2 பேரும் ஓடி போனாலோ சிக்கினதுக்கப்புறம் இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சாலோ இந்த ரதியுடைய அப்பா யாருங்கிறத காமிக்கல. அவர் ஏதோ பெரிய டெரரான ஆள். அவர் வந்து கடைசியில் வந்து இவங்களை தூக்கி போடுவாங்கிற அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு வரப்போகிறாரு. கடைசியில் இப்போ வேறு வழி இல்லாமல் விஜயாவை காப்பாற்ற போகிறது யாராக இருக்குன்னா முத்து தான். அந்த தலைவர் ஒருத்தரோட வந்து ஒரு நட்புறவில் இருக்காங்கல்ல, அவரை யூஸ் பண்ணி காப்பாற்ற போகிறாராங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி பலவித திருப்பங்கள் பல இடத்துல சுற்றி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது முதல்ல மீனாவுடைய குடும்பம் அவமானப்படுறதா நடந்துச்சு அப்படின்னா நமக்கு கடுப்பாக இருக்கும். எத்தனை தடவை தான் இவங்களை போட்டு அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க. செத்த பாம்பை போட்டு எத்தனை தடவை தான் அடிப்பீங்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த கதையில் யார் முதல்ல மாட்டினா நல்லாயிருக்கும்? இந்த கதை போகிற போக்கில் இந்த 3 பெரிய ட்விஸ்ட்டில் எந்த ட்விஸ்ட் முதல்ல நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ரோகிணி சிக்குவாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஜி அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.